உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளுமா தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறது குறித்தும் இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் கவலைப்படுறதுனால ஒரே ஒரு பிரச்சனை கூட இங்கே மாறவே போகிறதில்ல. கவலைப்படுறதுனால உங்கள் சூழ்நிலைகள் மாற போகிறதில்ல. கவலைப்படுறதுனால உங்கள் லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறதில்ல. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறாரு. முதல்ல ஏன் கவலைப்படுறோம் அப்படின்னா, அநாதிகள் தான், அந்நியர்கள் தான் கவலைப்படுவாங்களாம், விசுவாசம் இல்லாதவர்கள் தான் கவலைப்படுவாங்களாம். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் எவ்வளோ முக்கியமானவர்களாக பார்க்குறாரு. We are so much valued in His eyes, and we are going to see how much valued we are in God's eyes. தேவனுடைய கண்களில் நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள், தேவனுக்கு நாம் எவ்வளோ முக்கியமானவர்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய கவலைப்படுற காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரா தெரியல, ஆண்டவர் நம்மளுக்காக மரித்தார், பாவத்தை மன்னித்தார் மாத்திரம் தான் நினைக்கிறோம். ஆனால் அவர் சோறு கொடுக்கறதுக்கு வக்கில்லாதவர்னு நம்ம முடிவே பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளை உடுத்துறதுக்கு வக்கில்லாதவர்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவர் பெருசாக ஆக்க போகிறதில்லன்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்க கவலைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க கவலைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை அசிங்கப்படுத்துறீங்க. அவர் உங்களை நேசிக்கலன்னு சொல்றீங்க, அவர் உங்களுக்காக குமாரனை கொடுக்கலன்னு சொல்றீங்க. உங்க வாழ்க்கை பெருசா ஆக போறதில்லன்னு நினைக்கிறீங்க. அதனால தான் பெருசா ஆகிறதே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதுதான் நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். 6:26 நம்ம படிக்கலாம். Look at the birds of the air. They do not sow or reap or store away in barns, and yet your heavenly Father feeds them. பறவைகளை பாரு, அது விதைக்கிறது இல்ல. வாழ்க்கை குறித்து நீ கவலையா இருக்கிறியா? என் கல்யாணம் எப்படி முடிய போகுது, எனக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது, என் படிப்பு எப்படி முடிக்க போறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போறேன், என் மனைவியை நான் எப்படி பார்த்துக்க போறேன், என் கணவரை நான் எப்படி பார்த்துக்க போறேன், நான் எப்படி வீடு கட்ட போறேன், நான் எப்படி கடனை தீர்க்க போறேன், என்னை சுற்றிலுமா இருக்கிற இந்த பிரச்சனைகளை நான் எப்படி தீர்க்க போறேன், என் வாழ்க்கை என்னுடைய தேவைகளை, என் கரண்ட் பில்லை நான் எப்படி கட்ட போகிறேன், அரிசி மூட்டை இந்த மாதம் நான் வந்து எப்படி கிறிஸ்துமஸோடைய செலவுகளை நான் பார்க்க போகிறேன், இத்தனை வீடு பெயிண்ட் அடிக்கணும், இது பண்ண, இந்த சின்ன சின்ன விஷயத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. சின்ன விஷயம் இது. ஆண்டவருக்கு ஒன்றும் இது பெரிய விஷயமே இல்லை. ஆண்டவருக்கு இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். பைபிள் சொல்லுது, பறவையை பாரு, பறவைகள்லையே லீஸ்ட் எது? ஸ்பாரோ. ஒரு காசுக்கு 2 பறவை ரெண்டு குருவியை கொடுக்குறான். அதையே கர்த்தர் அவ்வளோ வேல்யூவா கரிசனையாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி உன்னை விட்டுருவாருன்னு தான் பைபிள் சொல்லுது. அது அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே என்னன்றாரு? And yet your heavenly Father feeds them. பறவைகளை பாரு, அது விதைக்கிறதுல, அறுக்கிறதுல, சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் உனக்கு தெரியும், இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, இதை தான் நீ பண்ற. ஆனா நீ கவலைப்பட்டு இருக்கிற. எப்படி சம்பாதிக்கிறவன்னு அறிவை கொடுக்குறாரு, சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்குறாரு, சேர்த்து வைக்கிறதுக்கான அறிவை கொடுக்குறாரு. ஆனா நீ கவலைப்படுற. வாழ்க்கை குறித்து கவலைப்படுறியா? என்னத்தோ உண்போம், என்னத்தோ உடுத்துவோன்ற கவலை உனக்கு தேவையில்லாதது. ஆண்டவர் என்னன்றார்னா, your heavenly Father, Jesus says it,
இயேசு கிறிஸ்து தான் சொல்றா, உன்னுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதா இவைகளை போஷிக்கிறாரா? பைபிள் சொல்லுது, ஆர் யூ நாட் மச் மோர் வேல்யூபிள் தேன் தே? ஒரு பறவைகளை காட்டிலும், பறவைகளை போஷிக்கிற கர்த்தர், உன்னை படைத்த கர்த்தர், உனக்கு ஒரு தகப்பன், பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அந்த பறவைகளை போஷிக்கும் போது யூ ஆர் மச் மோர் வேல்யூட். உன்னை கர்த்தர் விட்டுருவாரா? அல்லேலூயா. உன்னை கர்த்தர் விட்டுருவாரா? உனக்காக உயர்ந்த அவருடைய குமாரனை கொடுத்துட்டார். ரோமர் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம படிக்க போறோம். ரோமர் 8:32வது வசனம், 31ல படிக்கலாம். What then shall we say in response to these things? If God is for us, who can be against us? He who did not spare his own son, he did not hold his son. அவருடைய குமாரனை அவர் பிடிச்சு வைக்கலையா? பாருங்க, what then shall we say in response to these things? If God is for you, God is not against you, he is for you. உனக்காக கர்த்தர் இருக்கும் பொழுது உனக்கு முன்பதாய் நிற்பவன் யார்? உன்னுடைய பிரச்சனைகளை விட ஒரு பெரிய கர்த்தர் உனக்காக இருக்கிறாரு. இன்னைக்கு நீ சொல்ல, எனக்காக யாரும் இல்லைன்னு. பேதுரு எழுதுறார், உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல எல்லாத்தையும் சொல்லு. வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிற நீ என்னிடத்துல வான்றான்னு சொல்றாரு. நல்லவனா இருந்து உனக்கு பாரம் இருக்கா, என்னிடத்துல வான்னு சொல்ல, டிமாண்ட் பண்ணல. ஆண்டவர் இங்க என்ன பண்றாருன்னா, வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறியா, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தரேன். ஹல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது, shall we say in response to those things, if God is for us, who can be against us? தேவன் உனக்காக இருக்கிறார், உனக்கு விரோதமாய் இல்லை. அது உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆட்கள்களா இருக்கட்டும், உனக்கு விரோதமா இருக்கிற கடன்களா இருக்கட்டும், உனக்கு விரோதமா இருக்கிற நோய்களா இருக்கட்டும், உனக்கு விரோதமா இருக்கிற உன்னுடைய தரிசனங்கள் பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ பயப்படவே தேவையில்லை. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுமா? என் கூட இருக்கிறவர் பெரியவர். நீங்க ஒன்று நம்பணும், என் கூட எனக்காக ஒரு கர்த்தர் இருக்கிறார், என் கூட எனக்குன்னு யுத்தம் செய்ய ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவோ. யூ ஆர் so much valued. ஆமென். பாருங்க, ரோட்டோரத்தில் ஒரு ஷூ வாங்குறதுக்கும் ஷோரூம்ல போய் ஒரு ஷூ வாங்குறதுக்கும் வேல்யூ இருக்கு. ரிஜெக்டட் பீஸை ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கும், அந்த ஷூ கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஷூக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. இவன் ரிஜெக்ட் ஆன பீஸை 600 500 கொடுப்பான். ஆனால் ஒரிஜினல் பீஸ் என்ன பண்ணுவான்னா 4000 5000 கொடுப்பான். அல்லேலூயா. அப்போ ரோட்டோரத்தில் இருக்கிறவங்கிட்ட பார்கன் பண்ண உட்காந்து பண்ணோ 1000 சொல்லுவான், ஆனால் 500 கொண்டானோ அப்படின்னு கத்தி நிற்பான். ஆனால் ஷோரூமில் போய் பாருங்க, அவன் சொல்கிற ரேட்டுக்கு குத்துட்டு வந்தே தீரணும். அப்புறம் அந்த வாங்கியிருக்கிற பொருளை ஒரு கோல்டு ஒரு கவரிங்க கூட ஒரு பாக்ஸில் போட்டு மூடி கபர்டில் வச்சு லாக் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கோல்டை தரித்திரமாக கீழே போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, அதை இன்னும் பத்திரப்படுத்துவாங்க. கர்த்தர் நம்மளை ரொம்ப வேல்யூவாக பார்க்குறார். ஒரு வேல்யூவாக பார்க்குற பர்சனை நீங்களே எப்படி பார்த்துக்கிறீங்க? என் பிள்ளைங்க எனக்கு ரொம்ப முக்கியம், என் கணவர் எனக்கு ப்ரெஷியஸு, என் மனைவி எனக்கு ரொம்ப முக்கியம், என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு அவங்களுக்கு பார்த்து பார்த்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறாங்க. இவங்களுக்கே இல்லைனாலும் நீங்கள் எதை ப்ரெஷியஸாக பார்க்குறீங்க, எதை வேல்யூவாக பார்க்குறீங்க? இட் இஸ் வேல்யூட், ரைட்? படிப்பு ரொம்ப முக்கியம், எவ்வளோ கட்டணுமோ கட்டுறாங்க. உயிர் ரொம்ப முக்கியம், எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவரை நீங்கள் என்னன்றாருன்னா, ஒரு பறவையை பார்க்குறேன்னா, ஒரு நாய்க்கு போடுற நீ நாய்க்கு சோறு போடுற உன் பிள்ளைங்களுக்கு போடாத விட்டுருவியா? சொல்லுங்க.
கர்த்தர் உன்னை விட்டுருவாரா? இன்னைக்கு சந்தேகத்தோடு உட்காந்து இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை எப்படி ஆக போகுது, என் எதிர்காலம் எங்கே போய் முடிய போகுது? Am I valued for God? Am I important for God அப்படின்னு இருக்கிறீங்களா? நான் கர்த்தருக்கு முக்கியமா, கர்த்தருக்கு விசேஷித்தவனா, கர்த்தருக்கு நான் ரொம்ப வேல்யூவா? ஒரு வேல்யூயான ஒரு பொருளை அவ்வளோ சீக்கிரம் தூக்கி எறிய மாட்டாங்க. ஒரு காலத்தில் தக்காளி வெங்காயம் ரொம்ப விலையா இருந்துச்சு. ஏய், வேஸ்ட் பண்ணாதரா, வேஸ்ட் பண்ணாத, ஒரு கேஜி இவ்வளோ, அதோட வேல்யூவை பேசுவாங்க, அதோட ப்ரைஸை பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம கூட விலை போயிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு ப்ரைஸை கொடுத்துருக்கிறார். அந்த ப்ரைஸை தான் நம்ம மேன்மையாக இன்னைக்கு பேச போகிறோம். அல்லேலூயா. ரோமர் 8:32 பாருங்களேன், அழகா இருக்கு. He who did not spare his own son but gave him up for us all, how will he not also along with him graciously give us all things? You're worrying for something, but God has given for you the best thing, that is Jesus. இன்னைக்கு உன்னுடைய தரம் என்னன்னு உனக்கு தான் தெரியும். ஒரு பொருளுடைய தரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். வெங்காயம் இவ்வளோதான் இருக்கணும், இந்த ஷூ பிராண்ட் பற்றி தெரியலன்னா ஏமாந்து வாங்கி வந்துடுவான். ஆனால் இந்த சட்டை இவ்வளோதானோ, எனக்கு தெரியணா இது இவ்வளோதான், இந்த பொருள் இவ்வளோதானா, நீ என்னன்னா இதுக்கு மேலே சொல்லுங்கிற அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் நம்மளுடைய தரம் பாருங்க, இன்னைக்கு உன்னை வந்து தரங்கெட்டவனா ஊர் பார்க்கலாம், உன்னை தரங்கெட்டவனா குடும்பம் பார்க்கலாம், உன்னை தரங்கெட்டவனா உன் கம்பெனி பார்க்கலாம். நீ ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லைன்னு உலகம் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், உன் சகோதரன் சொல்லலாம், உன் சகோதரி சொல்லலாம், நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை மட்டம் தட்டலாம். ஆனால் யூ ஆர் வேல்யூட் இன் காட்ஸ் ஐஸ். பிதாவாகிய தேவனுடைய கண்களில் நீ விசேஷித்தவனாய், நீ தரங்கெட்டவன் இல்லை, தரமுள்ளவனாய் கர்த்தர் உன்னை அவர் பார்க்கிறார். உன்னை அவர் முக்கியமாய் பார்க்கிறார். நீ அவருக்கு தேவைன்றதை பார்க்கிறார். உன்னை அவ்வளோ சீக்கிரம் கீழே அவர் விடவே மாட்டார். இன்னைக்கு நீ பணத்து பின்னாடி ஓட தேவையில்லை. இன்னைக்கு நீ வந்து ரொம்ப போராடி வாழ்க்கையில ஜெயிக்க தேவையில்லை. ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, he did not spare his own son for you. How can he withhold? 1 கோடி ரூபாய் கொடுக்க முன் வந்தவன் 10 ரூபாவை பிடிங்க வச்சுக்குவானா? இல்லவே இல்லை. உன்னை வாங்கினவர், உன்னை அவ்வளோ கொடுத்து வாங்கினவர் உன்னை தரித்திரத்தில் விடுறதுக்காக இல்லவே இல்லை. குமாரனை உனக்காக கொடுத்திருக்கிறார். நீ பாவம் செஞ்ச, நீ அக்கிரமம் செஞ்ச, உன்னுடைய பாவத்தினால மகிமையை இழந்து போன, இந்த உலகத்துக்கு நீ தேவையில்லாத மனுஷனா மாறின. ஆனா உன்னை ஒருத்தர் முக்கியமானவனா பார்க்கிறாரு. உன்னை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்குறாரு. நம்மளுக்கு பிரோஜனமானதை பணம் கொடுத்து தான் நம்ம வாங்குறோம். அதே மாதிரி நம்ம தேவனுக்கு பிரோஜனம் உள்ளவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க யாருக்கு பிரோஜனம், யாருக்கு பிரோஜனம் இல்லைன்னு இல்லை, அவருடைய கண்களுக்கு நீங்க ரொம்ப ப்ரெஷியஸ். அதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, he who did not spare his own son, ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்கள பிடிச்சி வைக்கல ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவ அவர் பிடிச்சி வைக்கல. இயேசுவை தான் பிதாவாகிய தேவன் ரொம்ப நேசிச்சார். பிதாவாகிய தேவன் இயேசுவை எவ்வளோ நேசிச்சாருன்னு தெரிஞ்சாலே நம்மள மேலே எவ்வளோ அன்பா இருக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பிள்ளைகளை, உங்க பிள்ளைங்களை ஒரு குடிக்காரனுக்கு பள்ளிக்கு செலுத்த விட மாட்டீங்க. ஏன்? பைபிள் தூக்குற எனக்கே விட மாட்டீங்க. ப்ரீச் பண்றேன், பரிசுத்தமாகறேன் அப்படின்றதுனால, ரொம்ப ஊழியம் செய்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறதுனால உங்கள் பிள்ளை எனக்கு பலியாக குத்துருவா போகிறீங்க. அவன் ஜாவட்டும் உடுப்பாரால் அவர் வாழ்க்கை அதுதான். ஆனால் என் பிள்ளைய நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் இங்கே என்ன பண்ணார்னா, அவர் குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக அவர் வந்து பிடிச்ச வைக்கல, தாராளமாக குமாரனே கொடுத்தவர். உனக்கு வேண்டிய பணம், உனக்கு வேண்டிய சுகம், உனக்கு வேண்டிய ஆரோக்கியம், உனக்கு வேண்டிய பலன், உனக்கு வேண்டிய உயர்வு, எதிர்காலம், பொசிஷன் கர்த்தர் கொடுப்பார்.
அது அவருக்கு அற்பமான காரியங்க. உனக்கு குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? He did not withhold, he did not spare his son. He gave for you and me. உனக்காக எனக்காக குமாரனே கொடுத்தாரு. பைபிள் சொல்லுது, along with him graciously gave us all things, but he gave him up for us all. How will he not also? எப்படி அவர் கொடுக்காம போயிடுவார்? இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்குற அது இல்லையே இது இல்லையே, இல்ல எல்லாத்துக்குமே தான் குமாரனை கொடுத்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் நமக்காக தரித்திரனாய் மாறினார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருந்தும் நமக்காக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சொல்லுது அவர் சாபமானார். நம்மளுடைய பாவத்து நிமித்தம், பாவத்துடைய சம்பளம் மரணம், அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இரத்த சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பில்லை, அந்த இரத்தத்தை அவர் சிந்தினார். சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நோய்களை தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நாம் சுகமாய் இருக்கும்படி நோய்களை, வலிகளை, துக்கங்களை, வேதனைகளை, மீறுதல்களுக்காக காயப்பட்டு நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எதற்காக? இதெல்லாம் பண்ணவர் உனக்கு வேண்டிய 10 ரூபாய் கொடுக்க மாட்டாரா? கோடிக்கணக்கில் உனக்கு செஞ்சவர் உனக்கு வேண்டிய ஒரு 5 ரூபாய் கொடுக்க மாட்டாரா? என்னுடைய தேவைலாம் அந்த அளவு தான். பாருங்க, லீஸ்ட் மிராக்கிள் இஸ் மணி மிராக்கிள். நான் எப்படி வாழ்க்கை நடத்த போறேன், நான் எப்படி கடனை தீர்க்க போறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன், இதெல்லாம் உனக்கு தேவைன்னு உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ துணி போடணும்னு தெரியும், அவருக்கு தெரியும். நீ சாப்பாடு சாப்பிடணும்னு தெரியும். எதுவுமே தெரியாம இல்லை, குமாரனே கொடுத்துட்டாரு. மற்ற எல்லாத்தையும் எப்படி உனக்கு கொடுக்காத இருப்பார்? நீங்க நான் எப்படி பாக்குறீங்கன்னா பிடிச்சுங்கிறார். நம்ம எதனா பண்ணணும், நான் எதனா செய்யணும், இல்ல பறவைகளுக்கு எதிர்பாராமல் சந்திக்கிறார். இன்னைக்கு பிச்சைக்காரங்க கவலைப்படுறது இல்லை, பீடி குஷ்னு சுத்தினுக்கிறான் மென்டலுங்க கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு நம்ம தான் மென்டல் ஆயிட்டுக்கிறோம். எங்க கேஜிஎஃப் டவுன்ல வந்து ஒருத்தன் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறான், சாப்பாடு தந்து வைக்கிறாங்க. அவனுக்கு கவலையே இல்லை. ஏன்? அவனா ஒருத்தர் வந்து கொடுக்க போறான். ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கைன்றீங்க, ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்னு வாயில சொல்லிட்டு எப்படிதான் கல்யாணம் நடக்க போறணும், எப்படிதான் கடனை தீர்க்க போறணும், எப்படிதான் நான் வீடு கட்ட போறணும், எப்படிதான் நான் அதை பண்ண போறணும், இதை பண்ண போறணும், எப்படிதான் நான் என்னுடைய கடன்களை தீர்க்க போறணும். கவலையே வேண்டாம். கவலைப்படாதவன் நம்புறான். என்ன நம்புறான்? எனக்காக குமாரனே கொடுத்தவர், என்னை வாங்கும்படி ஒரு பிரைஸ் ஜீசஸே கொடுத்தவர், ரொம்ப நேசிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து குமாரனை அவர் பிடிச்சு வைக்காம எனக்காக கொடுத்தவர், இது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்காம இருப்பாரா? Will he not give all things? All things. Bible says not few things. Bible says all things he will provide you. எல்லாத்தையும் உனக்கு சந்திக்க கர்த்தரால முடியும். பாருங்களேன், he did not withhold, பிடிச்சு வைக்கல. எதை? குமாரனையே, முக்கியமானதையே, முக்கியமான சொத்தையே பிடிச்சு வைக்கல. அப்ப எப்படிரா உன்னுடைய தேவைகளை அவர் பிடிச்சு வைக்குவாரு? உனக்கு வர நன்மையை எப்படி பிடிச்சு வைக்குவார்? ஏற்ற காலத்துல உன்னுடைய எல்லா தேவைகளும், அந்த தேவைப்படுறனாலே எனக்கு குமாரனை கொடுத்தவர் எல்லாத்தையும் தருவார். நீயும் நானும் பண்ண வேண்டியது அதை பத்தி கவலைப்படுறதில்ல, எதிர்காலத்து குறித்து கவலைப்படுறதில்ல, சோறு குடிச்சோ போடுற துணி குறித்து கவலைப்படுறதில்ல, சரீரம் பொய்நேக்குது கவலைப்படுறது நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. ஏன்னா இதெல்லாம் அந்நியர்கள் தான் கவலைப்படுவாங்களாம். அடுத்த நாள் பார்க்க போறோம். விசுவாசிக்காதவன் தான், வார்த்தை இல்லாதவன் தான் கவலைப்படுவான். எனக்காக குமாரனே கொடுத்தாரு அப்படின்னு நம்புறவன் கவலைப்பட மாட்டான். God is not against you, he is for you. நீங்க அதை நம்பணும். எனக்காக கர்த்தர் இருக்கும்போது எனக்கு முன்பதாய் நிற்பவன் யார்? வெற்றன்றானா எனக்கு முன்பதாய் நிற்பவன் யார்? உன் லேண்டா திருடுறானா எனக்கு முன்பதா நிற்ப. எனக்காக குமாரனே கொடுத்துட்டார். படைக்கப்பட்டதெல்லாம் அவர்தா. மனுஷன் எனக்கு என்ன பண்ண முடியும்? அசிங்கமா பேச முடியும். ஆனா கர்த்தர், நீங்க கண்டுக்காதீங்க,
பேசுறவன் பேசட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்க உனக்காக ஒருத்தர் இருக்கிறார். He is not against you. Hallelujah. He is not against you. He is for you. அவர் உனக்காக இருக்கிறார். உனக்காக அவர் இருக்கும் பொழுது உனக்கு முன்பதாய் நிற்பவன் யார்? Your value. உன்னுடைய தரம் என்னடா? தரம் கெட்டவன் அப்படின்னா, ஏய் நான் உனக்கு தரம் கெட்டுவேன், ஆனா நான் தரம் உள்ளவன். ஏன்னா எனக்காக குமாரனை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை கழுவி என்னை இன்னைக்கு ஒரு நீதிமானாய், பரிசுத்தவானாய், ராஜாவும் ஆசாரியனாய் இருக்கிறேன். நான் அவருடைய மகிமையின் கிரீடமா இருக்கிறேன். நான் அவருடைய முத்தா, அவருடைய பொக்கிஷமா இருக்கிறேன்னு பேசுங்க. நீ ஒரு டம்மி, நாங்கன்னா ஐயோ நான் ஒரு டம்மி அப்படி போக மாட்டீங்க. என் தரம் என்னான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை நேசிக்கிறதுனால குமாரனே கொடுத்தவர். மற்ற எல்லாத்தையும் எப்படிங்க தராத போயிடுவாரு? யாருன்னா கேட்டா சொல்லு, எப்படி நீ வாழ்க்கை நடத்த போற? எனக்காக குமாரனை கொடுத்துருக்கிறார். அவர் எப்படி எனக்கு இதெல்லாம் தராம போயிடுவார்? பறவைகளை போஷிக்கிறார், காட்டு புஷ்பங்களை உடுத்துறார். என்ன உடுத்த மாட்டாரா? என் சரீரத்தை அவர் பார்த்துக்க மாட்டாரா? என்ன அவர் போஷிக்க மாட்டாரா? சாப்பாடு தேவைன்னு அவருக்கு தெரியுங்க, துணி தேவைன்னு அவருக்கு தெரியும், ஹெல்த் தேவைன்னு அவருக்கு தெரியும். அதை பத்தி கவலைப்படுறதுக்கு நான் இங்க வரல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதல்ல கர்த்தரை நாம தேட போறோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேட போறோம். பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட வர வேண்டியதோ வந்துடும், நீ அவரை தேடி நின்னா. ஆனா நீ கவலைப்படுறதுனால கர்த்தர் இல்லைன்ற, குமாரன் கொடுக்கலன்ற, அவர் என்ன உனக்கு விரோதமா இருக்கிறாருன்ற, இன்னைக்கு எதை பத்தி கவலைப்பட்டுங்கிற? கவலைப்படாத. எத்தனா இருக்கட்டுங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ உனக்கு தெரியுமா பிரதர், டாக்டர் சொல்லிட்டார் ரொம்ப கண்டிஷன் மோசமாகுது. கவலைப்பட்டினா போயிடும். குமாரன் is not against me. Believe that he is not against you. He is for you. And you are so much valued in his eyes. அவருடைய கண்கள்ல நீ ரொம்ப முக்கியமானவனா, விசேஷித்தவனா, பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டார். இனி நீ எந்த நிலைமையிலனா இருக்கலாம். நீ சொல்ல, நான் இந்த அடிக்ஷன்ல இருக்கிறேன், இந்த தவறான வாழ்க்கையில இருக்கிறேன்னு. ஆனாலும் கர்த்தருக்கு நீ முக்கியமானவள் தான். ஹல்லேலூயா. சோ தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. You are so much valued in his eyes. நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. குமாரனை கொடுக்க தெரிஞ்சவருக்கு நீ கேட்கறத கொடுக்க மாட்டாரா? நீ கேட்காதத, நீ குமாரனை கேட்கவே இல்லை, ஆனா கொடுத்தார். எவனோ வந்து எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தனும், எனக்காக உங்க குமாரனை கொடுங்கன்னு கேட்கலங்க. ஆனா கேட்காததே கொடுத்தவர் நீ கேட்டத இல்லைன்னு சொல்ல போறாரா? சொல்லுங்க. கேட்காததே கொடுத்துட்டார். நீ கேட்டியா எனக்கு ரட்சிப்பு வேணும்னு? இல்ல. ஆனா குமாரனை நீ பிறக்க போற, நீ வரப்போறன்னு, உன்னுடைய பாவ மன்னிப்புக்கு, உன்னுடைய உயர்வுக்கு, உன்னுடைய செழிப்புக்கு, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய சுகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். குமாரனே கொடுத்துட்டார். நீ அற்பமாய், நீ பெருசா நினைக்கிறது அவருக்கு அற்பம். ஹேய், நான் குமாரனே கொடுத்துட்டேன். இவன் என்ன பண்ணுகிறான்? சாதாரண விஷயத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிறான், எதிர்காலத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிறான். சோர்வடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எப்படிதான் நான் ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி நான் அவமானப்பட்டுருவேனா, நான் கேவலப்பட்டுருவேனான்னு? இல்லவே இல்லை. குமாரனை கொடுக்க தெரிஞ்சவருக்கு உன் எதிர்காலத்தை அவர் பார்த்துக்க முடியும். உன்னை எட்டாத உயர்வுக்கு கொண்டு போக முடியும். பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துக்கு கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் கொண்டு போவார். குமாரனே கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமென். If God is able to give his son, will he not be able to give what you are asking for? God is able to give. Come on, take my son. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் தெரியுமா? குமாரனே கொடுத்தார் பாவிகளுக்காக. அப்போ உன் தேவை உன்னை மீக்கிறதுக்காக, உன்னை மீத்துட்டு நடு தெருவில் விடுறதுக்கு இல்லை, எகிப்துல கொண்டு வந்து வனாந்தரத்திலே வாழ்க்கையை முடிக்கிறதுக்குங்க. கானான் தான் நம்மளுடைய டெஸ்டினி. நிறைவான ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போனோம். நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உனக்கு கொடுக்கணும்ன்றத கர்த்தர் விரும்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சோ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார். You are so much valued. God needs you and he wants you. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, முற்றிலுமாய் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்.
தேவனாகிய கர்த்தர், நீர் பெரியவராய் நல்லவராய் இருக்கிறீர். ஒரு நாளும் எங்களை நீர் கைவிடாத கர்த்தர், ஒரு நாளும் விட்டு விலகிடாத கர்த்தர். என் தேவன், இந்த நாளில் நீர் பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்வீராக. ஆச்சரியமான ஒலிக்குள்ள நடத்துனாங்க. எதை குறித்து கவலைப்படலை டாடி, எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் நீங்கள் இருக்கிறீங்க. எங்களை போஷிக்கக்கூடிய கர்த்தர் இருக்கிறீங்க. குமாரனே கொடுத்தவர், மற்ற எல்லாத்தையும் எப்படி கொடுக்காம போயிடுவீங்க டாடி? யூ நாட் கோயிங் டு withhold anything. யூ ரிலீஸ். குமாரனே கொடுத்துட்டீங்க, எதை எனக்கு கொடுக்காத இருக்க போறீங்க? எல்லாத்தையும் நீங்கள் நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார்.